இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31 42 முடிய. உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். உடனடியாக அவர்கள் ரியாக்ட் பண்ணுகிறார்கள். விடுதலை அளிக்கும் என்றால் நாங்கள் என்ன அடிமைகளாகவா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எத்தனை 100 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை விடுவித்த அந்த கடவுளுடைய மகன் இவர்தான், இயேசுதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தயாராக இல்லை. ஆபிரகாம் எங்களுடைய தந்தை, ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இயேசு உடனடியாக மடக்குகிறார். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆண்டவராகிய கடவுள் தனக்கு சொன்னவாறே ஆபிரகாம் புறப்பட்டான் என்றல்லவா சொல்லப்பட்டுள்ளது. 12வது அதிகாரம் தொடக்க நூல் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். கடவுள் சொன்னபடியே புறப்பட்டாரே. அதுதானே உண்மைத்தன்மை சார்ந்திருக்கின்ற நிலைகள். இயேசு சொல்லுகிறார், உண்மையை நீங்கள் கடைபிடித்தால் உண்மை உங்களை விடுதலை அளிக்கும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் நானே உண்மை என்று சொல்லுகிறாரே. நாம் உண்மையை பேசுவது, உண்மைக்கு சான்று பகர்வது, உண்மையை மறைக்காமல் பொய் சொல்லாமல் உண்மையை உள்ளபடியே சொல்லுவது. 5:37 மத்தேயுவிலே வாசிப்பதை போல, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதனால் எவ்வளவு ஆதாயத்தை இழந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கல்களில் நாம் மாட்டிக்கொண்டாலும் சரி, இயேசு உண்மையாயிருந்தார், சிக்கலிலே மாட்டிக்கொண்டார், சாக நேர்ந்தது. அதனால் என்ன? இயேசுவை சார்ந்து வாழ்ந்த பவுலடியார் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1:21, எனக்கு வாழ்வென்பதே கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை என்றால், கிறிஸ்து பட்டதை போல பாடுகள் பட வேண்டும், நெருக்கப்பட வேண்டும், மடக்கப்பட வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும். அனைத்தையும் உடைத்து கொண்டு அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை பின்பற்றுகின்றவர்கள் அவர்களும் அவர் பின்னாலேயே உயிர்த்தெழுவார்கள். ஆகையினால் நமக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன? உண்மையை சார்ந்து வாழுங்கள். ஆபிரகாம் உங்களுடைய தந்தை என்றால் ஆபிரகாம் செய்ததை போல செய்யுங்கள். அவர் கடவுளை பின்பற்றினார், கடவுளுக்கு பணிந்து வாழ்ந்தார், கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 100 வயதிலும் கூட அவருடைய மனைவியின் கருவுறுகிற தன்மை செத்துப்போன வயதிலும், அவருக்கும் அப்படிப்பட்ட வயதிலும் கடவுள் சொன்னவாறே பிள்ளை பிறக்கும் என்று நம்பினாரே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். வாழ்வானாலும் சாவானாலும், நெருக்கடிகளானாலும், சுமூகமான உறவுகள் என்றாலும், எங்களுக்கு மகிழ்ச்சியானாலும், துன்பங்களை கடந்து போக வேண்டி இருந்தாலும், இயேசுவின் பாதையே எங்கள் பாதை. காரணம், அவர்தான் உண்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவசிக்கிறோம். விசுவாசத்தின்படியே என்றும் வாழ்ந்து சாக எங்களுக்கு வரம் தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.